ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து திருப்பதி வந்து நடைப்பயணம் போயிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி தான் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தென்னாங்கூரில் இருக்க பாண்டுரங்கன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான கோவில். இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரி அது இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திருப்பதி போனாலுமே அங்கே போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவுட் சைடு தான். அதோடய ஓவர்வியூ தாங்க. இந்த கோவிலோட எனக்கு தெரிஞ்ச விவரத்தை வந்து நான் சொல்கிறேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 500 வருட பழமையான கோவில் தான். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 120 அடி உயரம் இருக்குது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து எப்பயுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தலைவிரிச்சம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை மரம் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இங்கே நின்று தான் வந்து புல்லாங்குழல் வாசித்ததாகவும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராதை வந்து எடுத்ததாகவும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். ரொம்பவே சூப்பரான கோவில். இதோட வெளி தோற்றம் வந்து இதுதான். நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூருக்கு வந்து மாலை போட்டுட்டு நிறையா பக்தர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக அங்கே விளக்கெல்லாம் போடுறாங்க. தேவையான விளக்கு, பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலவே வந்து விற்கிறாங்க. நமக்கு வேணும்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்யூ தான் விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் க்யூ கிடையாது. ஆனால் இப்போலாம் க்யூ இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றி கோபுரம் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருக்கும். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி செம சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. மழை வரல, ஆனால் வந்து காற்றும் நல்லா சூப்பராக வீசிட்டு நல்லா இருந்தது. மார்னிங் டைமே போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பனியும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் போட்ட ஸ்வெட்டரை கழட்டவே இல்லை. வீட்டிலேருந்தே கிளம்பி ரெடி ஆகிட்டு போயிட்டோம். அன்றைக்கி மார்னிங்கே வந்து இந்த கோவில் தான் போயிருந்தோம். எப்பவுமே வந்து திருப்பதி போகும்போது இந்த கோவில் பார்த்துட்டு தான் போவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். நான் சொன்ன மாதிரியே இந்த கோவில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலசம் மாதிரி இருக்குது பாருங்கள். அது மேலே வந்து கொடி ஒன்று இருக்கும். அந்த கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரி ஜெகநாதர் கோவில் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன் தான். தாயார் வந்து மீனாட்சி அம்மன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 4 கோபுரம் இருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா தனியாக இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு சாப்பாடுனா அங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா வந்து ஸ்ட்ரக்சர்லாம் நிறையா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சருமே ரொம்ப ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கோலத்தில் இருப்பாங்க. வெங்கடாஜலபதி, கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலத்தில் இருப்பாங்க. திங்கக்கிழமைனா ஒன்று, செவ்வாய்க்கிழமைனா ஒன்று, அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க. சிங்கம், மான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. அதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்து நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது கிடையாது. ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே உள்ளே போனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியோட வரலாறுலாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை செஞ்சு நமக்கு வந்து ஆராதனைலாம் காமிச்சு கொடுப்பாங்க. பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. துளசிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிலவே விற்கிறாங்க. நமக்கு தேவைன்னும் போது நம்ம வாங்கிட்டு உள்ளே போயிட வேண்டியதான் கோவிலுக்கு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதுவும் நாங்கள் போன கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா கடைகளும் அங்கே பின்னாடியே இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பார்க் மாதிரி பின்னாடி எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக வந்து காலையிலே எல்லாத்தையும் வந்து பெருக்கி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த செடியோட நேம் வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கூடலாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த செடி தான் அங்கே வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெருசுக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த செடியை. இந்த கோவிலோட டிசைன் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெயில் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அங்கே அமைதியாக உக்கார்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க் மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அங்கே தான் உட்காந்து சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் வந்து நின்று பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து எப்படி இருக்காருன்னா பாண்டுரங்கராகவும், அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரகுமாயாவும் தான் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட கட்டிடக்கலை வந்து ரொம்பவே சிறப்பு மிக்கதாக வந்து நமக்கு சொல்கிறாங்க. பூரி ஜெகநாதர் கோயில் மாதிரியே வந்து வடிவமைச்சிருக்காங்கன்ட்டு. அது நம்ம தமிழ்நாட்டில். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூரில் தான் இருக்குது. ரொம்பவே வந்து அழகான கோவில், சிறப்புமிக்க கோவில். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றியுமே வந்து பிருந்தாவனம் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்க் மாதிரி நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த கோவில் வந்து எத்தனை பேர் போயிருக்கீங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் டைமே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால சாமி பார்க்க வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி சாமி பார்க்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு உடனே சாமி பார்த்துட்டு வந்துடும். மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாராயணருக்கு ஆண்டாளுக்கும் ரொம்ப வந்து உகந்தது சொல்லுவாங்க. அம்பாளுக்கு வந்து மார்கழி மாதம் உகந்தது, பெருமாளுக்குமே. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் இந்த விடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து க்யூவில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு கோவிலை வந்து சுற்றி வந்துவிட்டோம். வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து அங்கேயே இருக்குது. வளையல், மணி, பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடைக்கெலாம் போனால். அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துளசி, பூ, தேங்காய், பழம் எல்லாம், விளக்கு, நெய் எல்லாமே வந்து அங்கேயே விற்கிறாங்க. நம்ம போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 4 கோபுரத்துக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கடை, பழக்கடை எல்லாமே இருக்கும். நமக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம். கோவிலை சுற்றிட்டு ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். தேவைப்பட்டாலும் நம்ம எதனா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். கோவிலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் பக்கம் வரும்போது இங்கே பார்த்திங்களா மான் மாதிரி அம்மா மானு, குட்டி மானு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. சுற்றி வந்து பிருந்தாவனம்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்க் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இயற்கையாக நல்லா அழகாக இருந்துச்சு. மனசுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருந்தது காலையில் போயிட்டு வந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கோவில் எல்லாருக்கும் பிடிக்குமா, எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் போகாதவங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.